ஹாய் மக்களே, வணக்கம். வெல்கம் டு கயல்விழி விலாக்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கோம். இது நேற்று எடுத்த வீடியோ. இது மண்டே மார்னிங் எடுத்துகிட்ருக்கேன். காலையிலே எந்திரிச்சு நக்ஷத்ராக்கு பார்த்திங்கன்னா பாலாற்றி கொடுத்தாச்சு. அவள் கொடுத்தா தான் கொஞ்சம் அமைதியாக இருப்பாள். ஃபஸ்ட்டு அவளுக்கு பாலை போட்டு கொடுத்துட்டு நானும் குடிச்சிட்டேன். இனிமேல் தான் கடைக்கு போயிட்டு ஏதாவது வாங்கிட்டு வரணும். மீன் ஏதாவது வாங்கிட்டு வந்து தான் சமைக்கணும். கிச்சன் பார்த்தேன், கொஞ்சம் பாத்திரம் கடந்தது. சரி, ஓகே, கழுவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நான் போய் ரெடியாக ஆரம்பிச்சிட்டேன். குளிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா தலையெல்லாம் சிக்க உடச்சிட்டு அதுக்கப்புறம் போய் குளிச்சுட்டு வந்துட்டேன். வெயில் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது. சரி, ஓகே, காலையிலே போயிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். லெவின் தூங்கிட்டு இருக்கான். நட்சத்திரா பார்த்திங்கன்னா இப்போலாம் வெளில வரையும் நடம் பிடிக்கிறா. இதெல்லாம் அவளை வீட்டில் விட்டுட்டு மீன் பார்த்திங்கன்னா வாங்கியாச்சு. சங்கரா மீனும் வஞ்சர மீன் சொல்லியிருந்தாங்க, அதையும் வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து டிஃபன் செஞ்சு சாப்பிட்டோம். தக்காளி சட்னி பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளிலாம் மிக்சியில் அரைச்சிட்டு அதை அதுக்கப்புறம் வதக்கி கொஞ்சம் ஸ்பீடாக செய்யணும், சிம்பிளாகவும் செய்யணும்னா இந்த சட்னி ஃபாலோ பண்ணலாம். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு தம்பிக்கு ஃபீட் பண்ணி தூங்க வச்சுட்டேன். நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா ஹாலில் வந்து ஷெல்ஃப் கிடையாது, ரூமில் மட்டும்தான் இருக்குது. அதனால தான் கொஞ்சம் கச்சன்னு இருக்குது. பசங்க எல்லாமே இதில் தான் யூஸ் பண்ணுறாங்க. சஞ்சனாவும் இதில் தான் திங்ஸ்லாம் வச்சுருப்பா. நட்சத்திரா பார்த்திங்கன்னா கீழே 2 ஷெல்ஃபையும் விடவே மாட்டாள். சேர் போட்டு மேலே ஏறுறது இறங்குறது எல்லாத்தையுமே ஒரு வழி பண்ணிடுறா. அவள் கொஞ்சம் வளர்கிற வரைக்கும் இப்படி தான் இருக்கும். நான் என்ன தேவையோ அதை தான் வச்சுருக்கேன். எல்லாத்தையுமே டீக்ளட்டர் பண்ணிட்டேன். நான் வீடை க்ளீன் பண்ண போகிறேன் அப்படின்னாலே ஃபஸ்ட்டு ஷெல்ஃபில் என்னென்ன வேணும் வேணாம் இதெல்லாம் இருக்குது எல்லாத்தையும் எடுத்து ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணிவிடுவேன். அது அந்த பொருள் அங்கங்கே வச்சுட்டு அதுக்கப்புறம் துணிலாம் இருந்ததுன்னா மடித்து வச்சுருவேன். அதுக்கப்புறம் துணி தான் மடிச்சிட்ருக்கேன். இந்த பசங்களை வச்சுட்டு எல்லா வேலையும் செய்ய முடியல. ஸ்கிப் பண்ணி தான் செய்ய வேண்டியதாக இருக்குது. நட்சத்திராக்கு டிவி போட்டு விட்டுட்டு லெவினும் தூங்கிட்டுருக்கான். இந்த கேப்பில் பார்த்திங்கன்னா நான் கிடுகிடுன்னு வேலையை பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பெரிய பாப்பா பார்த்திங்கன்னா அவள் துணி அவளே துவைச்சிப்பா. சில நேரத்தில் குழந்தைங்க துணி கூட துவைச்சி தருவா. முடிஞ்ச வரைக்கும் நானே துவைச்சிருவேன். அவள் துணி குழந்தை இப்போத்துலேயே எல்லாத்தையும் கற்றுக்கணும்னு சொல்லிவிட்டு நான் அந்த விஷயத்தை மட்டும் அவள் துணியை அவளே துவைச்சிக்கிறது, அவளுடைய வேலையை அவளே செய்கிறதுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெட்ஷீட்லாம் தட்டி விட்டுட்டு பெட்டெல்லாம் வந்து நீட்டாக க்ளீன் பண்ணியாச்சு. இந்த பெட்ஷீட்டை போட்டால் தான் ரூமே வந்து நீட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். எல்லாம் கொஞ்சம் நேரத்துக்கு தான், அப்புறம் நட்சத்திரா வந்து களைச்சி விட்ருவா. அதுக்கப்புறம் நீட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக தான் பெருக்க வந்திருக்கேன். என்னமோ டெய்லி பெருக்காத மாதிரியே இருக்க பாருங்கள், அவ்வளோ குப்பை. அந்த பசங்க என்ன பண்ணுறாங்கன்னா சாப்பிட்டுட்டு அப்படியே போட்டுடுறது. இந்த நட்சத்திரா பார்த்திங்கன்னா ரொம்பவே அட்டகாசங்க. பார்க்குறதுக்கு தான் 2.25 வயசு ஆகுது, ஆனால் வேறு லெவல் வச்சு செய்கிறாங்க. நிறைய பலூன் போனாலே பலூன் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்றேன்னா அதை ஊதுறது வெடிக்கிறது அந்த மாதிரிலாம் வேலை பார்த்துட்ருக்காங்க. இன்றைக்கி ஃபுல்லாக வீட்டை ரூமு ஹாலு எல்லாத்தையும் நீட்டாக பெருக்கி க்ளீன் பண்ணியாச்சு. எல்லாத்தையும் சுத்தமாக பெருக்கிட்டேன். ஏன்னா 2 குட்டீஸும் நட்சத்திராவும் டிவி பார்த்துட்ருக்கா, லெவினும் வந்து தூங்குறான். 2 பேரில் யார் ஏஞ்சி வந்தாலும் இந்த வேலையை செய்யவே முடியாது. அந்த தொடப்பத்தை வாங்கிட்டு விளையாடுவான் நட்சத்திரா. லெவினும் பார்த்திங்கன்னா அழுவான். கேர்ள்ஸ்க்கு பொதுவாக என்ன மாதிரி எத்தனை பேர் இருக்கீங்கன்னு தெரில, வீடு நீட்டாக இருந்தால் தான் மைண்டும் ரிலாக்ஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். சரி, வந்து ஹாலை க்ளீன் பண்ணலான்னு வந்து பார்த்தா நட்சத்திரம் அதுக்குள்ளே தூங்கிட்டா. சரி, ஓகே, இதான் சாக்குன்னு வீடு கிடுக்கிடுன்னு க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஒரு வழி எல்லாத்தையும் முடிச்சுட்டு கிச்சனுக்கு வந்துட்டேன். எண்ணெய் இல்லை, அதுக்கப்புறம் எண்ணெயெல்லாம் ரீஃபில் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் தான் சமைக்கணும். ஓகே மக்களே,